தானே? இந்த க்ஷணமே சென்று இந்திரனின் ஆட்சியை பறித்து விடுகிறேன். சற்று பொறு. இன்னும் என்ன? எந்த யுத்தத்திற்கும் யுத்த தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. அதனால் முறைப்படி ஒரு தூதுவனை அனுப்பு. இந்திர பதவியை என்னிடம் தந்துவிட்டு எனக்கு அடிமையாகி வாழப் போகிறாயா, அல்லது வஜ்ராயுதத்தின் வலிமை காட்டி போர் புரிய போகிறாயா என்று கேள். ஆஹா, சரியான யோசனை. இப்பொழுதே ஒரு தூதுவனை அனுப்புகிறேன். பிரபு, தங்கள் தூதுவனாக செல்லும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். அதுவும் சரிதான் பந்தகா. எனது பெருமையை நன்கு உணர்ந்தவன் நீதான் உரிய முறையில் இந்திரனை எச்சரிக்க முடியும். சென்று வா. குருதேவா, இந்திர ஜாலம் என்பார்களே, இப்போது அந்த இந்திரனே நமது ஜால வித்தையில் சிக்கி தவிக்க போகிறார். பிரபு, யாரோ ஒரு அசுரன் தங்களை காண வந்திருக்கிறான். தூதுவன் என்று சொல்லிக் கொள்கிறான். என்ன துணிச்சல்! அசுரகுலத்தைச் சேர்ந்த ஒருவனுக்கு எனக்கு தூதனுப்பும் அளவுக்கு தைரியம் வந்து விட்டதா? யார் என்று பார்த்து விடுவோம். அழைத்து வா. தூதுவனாக வந்த நீ சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறாயே, யார் நீ? என் பெயர் பந்தகன். இங்கு எதற்காக வந்தாய்? எங்கள் சக்கரவர்த்தியின் தூதுவனாக வந்திருக்கிறேன். தூதுவன்? அந்த வார்த்தைக்கு பொருள் தெரியுமா உனக்கு? சபைக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற சாதாரண மரியாதை கூட உனக்கு தெரியவில்லையே. மரியாதை? இங்கிருக்கும் எவருக்கும் மரியாதை தர வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லையே. என்னை தூது அனுப்பிய எங்கள் சக்கரவர்த்தியும் அப்படி ஆணையிடவில்லையே. யார் உன்னை தூது அனுப்பியவன்? எங்கள் மாமன்னன் மகிஷாசுரன். பிரம்மதேவர் புறப்பட்டு விட்டார். மகிஷாசுரன் வரம் பெற்று அதனால் பெரும் வலிமை பெற்று அமர லோகத்தையே கதிகலங்க செய்ய போகிறான். இனி இதை யாராலும் தடுக்க முடியாது. நாராயணா. மகிஷாசுரன் எனக்கு தூதனுப்ப அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? தகுதி பூமண்டலம் முழுவதையும் வென்று அடக்கிவிட்டு இப்போது வானமண்டலத்தின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறாரே எங்கள் தலைவர், அந்த தகுதி இருக்கிறது. என்ன சொல்கிறான் அந்த மகிஷாசுரன்? இந்திர பதவியை என்னிடம் தந்துவிட்டு அடிமையாகி தொண்டு புரிகிறாயா, அல்லது போர்க்களத்திலே யுத்தம் புரிந்து வஜ்ராயுதத்தின் வலிமையை காட்டப் போகிறாயா என்று கேட்கிறார். வேண்டுமானால் மூன்றாவது வழி ஒன்றை நான் கூறுகிறேன். என்ன அது? தானாக அடிமையாக தன்மானம் இடம் கொடுக்காவிட்டாலும் போருக்கு பிறகு இந்த நிலைதானே ஏற்பட போகிறது. அதனால் இரண்டுக்குமே இடமில்லாமல் எங்காவது ஓடி ஒளிந்து கொள் போ. வந்ததா? வீணாக கோபப்பட்டு பயனில்லை. மனிதர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் முன்ஜென்ம வினை என்பார்கள். உனக்கு ஒரே ஜென்மமானதால் இப்போது ஏற்பட்டிருக்கும் துன்பத்திற்கு முன் செய்த வினை என்று வைத்துக் கொள்ளலாம். என்ன தேவேந்திரா, எங்கள் சக்கரவர்த்தி உன் மீது கொண்ட கருணையால் இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமரரின் கருணையால் வரங்கள் பெற்ற மகிஷனுக்கு எனக்கு எச்சரிக்கை விடும் அளவுக்கு வலிமை வந்து விட்டதா? அமரரை பகைத்த அசுரர்கள் வாழ்ந்ததில்லை என்பதை மறந்து விட்டாயா? வேண்டாம் இந்த வீண் விவாதம். எங்கள் அசுரகுலத்திடம் நீ அடிமையாக வாழ்வது உனக்கொன்றும் புதிதல்லவே. எங்கள் அசுரகுலத்து முன்னவர்களால் எண்ணற்ற முறை சிறை வைக்கப்பட்டவன் தானே நீ. எத்தனை முறை தோல்வியுற்றால் என்ன? அத்தனை முறையும் இறுதியில் அமர குலம்தான் வெற்றி அடைந்தது என்பதை மறந்து விட்டாயா? இந்த முறை நீ எங்களை எதிர்த்தால் எங்குமே வாழ முடியாது என்பதை நீ மறந்து விடாதே. இந்திரனை பகைத்த எவரும் இன்று வரை உயிர் வாழ்ந்தது கிடையாது. இப்படி சொன்ன எவருமே எங்கள் மகிஷாசுரன் முன்னால் ஒரு கணம் கூட நின்றது கிடையாது. போதும், நிறுத்து. யார் அந்த மகிஷாசுரன்? ஒரு எருமை. அமரர் தலைவனுக்கு அறைகூவல் விடுவதற்கு அந்த எருமைக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் சுவைத்து சுவைத்த அமுதத்தை பருகிறேன். அவனோ சுமை சுமையாய் புல்லை தின்பவன்.
நான் பல கூரிய முனைகளை கொண்ட வஜ்ராயுதத்தை ஏந்தியவன். அவனோ வளைந்து இரு கொம்புகளை உடையவன். அற்புத சக்தி படைத்த கற்பக விருட்சத்திற்கு அதிபதி நான். அவனோ காட்டு மரங்களை மோதி உடைத்து வேட்டையாடி கொண்டிருப்பவன். வேள்விகள் பல செய்து நான் பெற்ற இந்திர பதவியை வெறிபிடித்த அந்த மிருகத்திடம் தர வேண்டுமா? தூதுவனாக வந்தவன் என்ற ஒரே காரணத்திற்காக உன்னை போக விடுகிறேன். இப்பொழுதே அங்கு சென்று நான் சொன்னதை அப்படியே அந்த எருமையிடம் சொல். போ. அப்படியா சொன்னான் அந்த இந்திரன்? இந்த எருமையின் பெருமை என்ன என்பதை அவனுக்கு புரிய வைக்கிறேன். அவன் அருந்துவதாக கூறும் அமுதபானத்தை துளி கூட மிச்சமில்லாமல் நானே பருகி விடுகிறேன். பல முனை கொண்ட வஜ்ராயுதத்தை என் ஒரே கொம்பால் இடித்து பொடி பொடியாக்குகிறேன். அந்த ரம்பையும் மேனகையும் இந்த ரம்பனின் மைந்தனுக்கு முன்னால் ஆட வைக்கிறேன். அடே தேவேந்திரா, என் தந்தையை வஞ்சகமாக கொன்ற கயவனே, அதற்கு பழிவாங்க நேரடியாக நான் இங்கு வந்திருக்கிறேன். வீரம் இருந்தால் என்னோடு போர் புரிந்து பார். மகிஷாசுரா, பூவுலகில் சில மானிடரை வென்றுவிட்ட காரணத்தால் வானுலகம் வரை வந்து இந்த தேவேந்திரனை வென்று விடலாம் என்று கனவு காண்கிறாயா? அடே தேவேந்திரா, என் தலையா சிதறடிப்பேன் என்கிறாய்? இப்போது உன்னையும் உனக்கு துணை நிற்கும் தேவர்களையும் இந்த எருமை சின்ன பின்னமாக்கப் போகிறது பார். அமர்க்களமாக்கி விட்டேன் பார்த்தாயா? அஷ்டதிக்கு பாலர்களே திக்கு தெரியாமல் ஓடிவிட்டார்கள். இனி நீ என்ன செய்ய போகிறாய்?
பிரம்மதேவரே, அஷ்டதிக் பாலர்களே, ஏன் இந்த பதட்டம்? பிரம்மதேவரே, கலைமகள் நாயகரே, மகிஷாசுரனால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் துன்பங்கள் தங்களுக்கு தெரியாதா? இந்திர லோகத்தை என்னிடமிருந்து பறித்துக் கொண்டு தானே இந்திரனாக அமர்ந்து அமர லோகத்தை கலங்க வைத்துக் கொண்டிருக்கிறானே, இது தாங்கள் அறியாததா? அன்னையின் கானத்தை கேட்டு தாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் கானகத்தில் திரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது தங்கள் நினைவுக்கு வரவில்லையா? பிரபு, எவ்வளவு காலத்திற்குத்தான் நாங்கள் இப்படி மறைந்து வாழ முடியும்? சிருஷ்டிகர்த்தாவான தங்களுக்கு தங்கள் பிள்ளைகள் இப்படி தவிப்பதைக் கண்டும் மனம் இழகவில்லையா? மனிதனுக்கு கொடுக்கும் வரங்களே பல துயரங்களை ஏற்படுத்துகிறது. நீங்கள் எருமைக்கு வரம் தந்து பெரும் தீமைக்கு வழிவகுத்து விட்டீர்களே. பிரபு, நாங்கள் இப்படி நிலைகட்டு திரியும்படி நேர்ந்து விட்டது. சுவாமி, விதைத்தவன் தான் அறுவடை செய்ய வேண்டும். பிணியை ஏற்படுத்தியவன் தான் அதை தீர்த்து வைக்கும் வழி தேட வேண்டும். தேவர்கள் துயரம் தீர ஏதேனும் செய்யுங்கள். செய்வோம் தேவி. தேவர்களே, மகிஷாசுரன் கடுமையாக தவம் புரிந்து கொடுமையான வரங்களை பெற்றுவிட்டான். எப்போது என் தலையில் கை வைப்பானோ என்ற அஞ்சும் நிலை எனக்கே ஏற்பட்டு விட்டது. மகிஷவதம் என்பது என்னால் மட்டும் நடக்கக்கூடிய செயல் அல்ல. வைகுந்தத்தில் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானை சரணடையுங்கள். பரந்தாமா சரணம். பக்தவச்சலா சரணம். மாதவா சரணம். ஹரிநாராயணா அவயமருளுங்க. தேவேந்திரா, அஷ்டதிக்கு பாலகர்கள் சூழ நீ இங்கே வந்திருப்பதை பார்த்தால் ஏதோ முக்கியமான செய்தி என்று தெரிகிறது. பரந்தாமா, லீலா வினோத பிரியரான தாங்கள் அறியாதது உண்டா? மகிஷாசுரனால் ஏற்பட்ட துன்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். பெண்ணால் தான் மரணம் என்று வரம் பெற்றவனை என்னால் என்ன செய்ய முடியும்? தாங்களே இப்படி எங்களை கைவிட்டு விட்டால் நாங்கள் யாரிடம் சென்று அடைக்கலம் புகுவோம்? வரம் தந்த பிரம்மதேவரே தன் சிரத்தை காப்பாற்றிக் கொள்ள வழி தெரியாமல் தவிக்கிறார். இனி தங்களை தவிர எங்களை காப்பாற்ற எவரும் இல்லை. பக்தவத்சலா, மகிஷாசூரன் செய்யும் கொடுமைகளிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும். சுவாமி, அந்த மகிஷாசுரன் ஒரு பெண்ணின் கருவிலிருந்து தோன்றாத ஒரு பெண்ணால் தான் மரணம் என்று வரம் பெற்றிருக்கிறானே. அப்படி தோன்றக்கூடியவள் உருவமற்று கரந்துரையும் பராசக்தி மட்டும்தான். அவளை தோன்றச் செய்ய வேண்டுமானால் சிவபெருமானின் துணை வேண்டும். அதனால் நீங்கள் கைலாயம் சென்று சிவபெருமானை சரணடையுங்கள். தேவர்களே, உங்களது கோரிக்கையை நாம் அறிவோம். இருப்பினும் அதை நிறைவேற்றுவது அத்தனை எளிதான செயல் அல்ல. சுவாமி, பிரம்மதேவரையும் மகாவிஷ்ணுவையும் வேண்டிய தேவர்கள் தங்கள் அருள் இல்லாமல் மகிஷவதம் நடக்காது என்பதால் தான் கைலாயத்திற்கு வந்திருக்கிறார்கள். தேவி, தவம் புரிபவர்களுக்கெல்லாம் வரங்களை அள்ளி தந்து அமரரை இப்படிப்பட்ட அவல நிலைக்கு ஆளாக்கியது பிரம்மதேவன் தான். அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்படி சொல்லி எளிதாக தப்பிக்க நினைக்கிறீர்களா? தாங்கள் பஸ்மாசுரனுக்கு வரம் தந்து அவன் கரம் தங்கள் சிரம் மீது பட்டுவிடுமோ என்று ஓடியதை மறந்து விட்டீர்களா? அதெல்லாம் இப்போது எதற்கு? தேவர்களே, திருமாலின் கூற்றுப்படி நமக்குள் மறைந்திருக்கும் தேவியை நாம் அனைவரும் இணைந்து மறுபடியும் எழுந்தருளச் செய்வோம். தேவர்களே, நமக்குள்ளிருக்கும் ஒளி அனைத்தும் அம்பிகை தந்தவையே. அவள் தந்த தேஜோ ரூபத்தை அவளுக்கே தந்து மீண்டும் அவளை தோன்றச் செய்வோம். என்னிலிருந்து தோன்றிய ரஜோகுணமான ஒளி அம்பிகையின் பாதம் முதல் இடைவரை உருவாகட்டும். என்னிடமிருந்து தோன்றும் தமோகுணமான ஒளி தேவியின் தோள்களாக அமையட்டும். என்னிடமிருந்து தோன்றுகின்ற சத்வகுண ஒளி பராசக்தியின் திருமுகம் அமையட்டும். பிரம்ம விஷ்ணுக்களே, அட்டத்திக் பாலகர்களே, நாம் ஏந்துகின்ற ஆயுதங்கள் அனைத்தும் அம்பிகையின் பிரகாசத்திலிருந்து உருவான சக்தி ரூபங்கள். அவை அனைத்தையும் தேவியிடமே தந்து வீரமே வடிவான அவளது போர்க்கோலத்தை தரிசிப்போம்.
அன்னையே சரணம், ஆதி பராசக்தியே சரணம். தாங்கள் தோன்றிய மறுகணமே மகிஷாசுர வதம் நடந்துவிட்டது என்ற உறுதி எங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அசுர சம்ஹாரம் செய்து அருள் புரிய வேண்டும் தாயே.